ஹலோ மை டியர் பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிளாக் புக் சீரீஸில் டே 3 நம்ம இன்றைக்கி OWSல 101 150 வரையும் பார்க்க போகிறோம். ஓகே, அது இல்லாமல் பினாக்கிளில் CGL டயர் 2ஓட OWS, அதுக்கப்புறம் CPO டயர் 1ஓட கொஞ்சம் OWS பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னும் நம்ம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனரேக்ஷியா. அனரேக்ஷியானா என்ன அப்படின்னா அப்சசிவ் டிசையர் டு லூஸ் வெயிட் பை ரெஃப்யூசிங் டு ஈட். சாப்பிடாமே இருந்து வெயிட்டை குறைக்கணும்னு சில பேர் வந்துட்டு முடிவு எடுத்து சாப்பிடாமே இருப்பாங்க, வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு மித்தில் இருப்பாங்க. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அனரேக்ஷியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பர்சன்ஸ். ஓகேவா, அடுத்தது ஆந்தாலஜி. ஆந்தாலஜினா என்ன அப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் வந்துட்டு சில பொயட்ரி எழுதியிருக்காரு, ஔவையாரோட பொயட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஔவையார், திருவள்ளுவர், இன்னும் நிறைய போயிட்ஸ் இருப்பாங்க, பைரன், வேர்ட்ஸ்வர்த், இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணி அவங்களோட பொயட்ரியெல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு புக்காக கொடுத்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆந்தாலஜி. ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் போயம் ஸ்டோரிஸ் தட் ஹேவ் பீன் ரிட்டன் பை டிஃப்ரெண்ட் பீப்புள் எழுதின புக்ஸை தான் வந்து ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கம்பைல் பண்ணி ஒரே புக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு என்ன அப்படின்னா மேன்கைண்டோட எவல்யூஷனை படிக்கிறது. ஓகேவா, மனிதனோட எவல்யூஷனை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன? ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு. இது இல்லாமல் நான் இன்னொரு வாரத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நேற்று, அனாட்டமி. அனாட்டமினா ஹியூமன் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறதுக்கு பேர் அனாட்டமி. ஓகேவா, ஹியூமன் ஸ்ட்ரக்சர்னு இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அது பேர்ட்ஸோட தான் இருக்கலாம், அனிமல்ஸோட தான் இருக்கலாம். ஓகேவா, இவங்களோட ஸ்ட்ரக்சரை பற்றி படித்தா அதுக்கு பேர் அனாட்டமி. அதுவே மேன்கைண்டை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு. அந்த படிப்புக்கு பேர் ஆந்த்ரோபாலஜி. ஓகேவா, ஆலஜி அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம் கைஸ். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? ஆன்டிசிபேட். ஆன்டிசிபேட் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, நம்ம வந்துட்டு இவங்க பாஸ்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அது ரெண்டுத்தையுமே நம்ம படித்து முடிச்சிட்டோம். எப்போ இவங்க 3rd வீடியோ அப்லோட் பண்ணுவாங்கன்னு என்னோட வீடியோ எதிர்பார்த்து காத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் ஆன்டிசிபேட். எக்ஸ்பெக்ட்னு அர்த்தம். ஓகே, இது போய் தான் எனக்கே தெரியும், பட் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக வேண்டி சொன்னேன் கைஸ். எக்ஸ்பெக்ட்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை ஆன்டிடோட். ஆன்டிடோட்னா என்ன அப்படின்னா ஒரு பாய்சனுக்கு இப்போ நீங்கள் பாய்சன் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு கொடுக்குற மருந்து இருக்கும்ல, அந்த மருந்துக்கு பேர் தான் ஆன்டிடோட். ஓகேவா, எ மெடிசன் டு நல்லிஃபை த எஃபெக்ட் ஆஃப் பாய்சன் ஆர் அனதர் மெடிசன் கொடுப்பாங்க. ஓகேவா, அடுத்த வார்த்தை ஆன்டிபத்தி. ஆன்டிபத்தினா எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கல, அவர்ஷனாக இருக்குது, டீப் சீட்டட் ஃபீலிங் ஆஃப் அவர்ஷன் டுவர்ட்ஸ் அனதர் பர்சன் அப்படின்னா அவர்ஷனாக இருக்குன்னு உங்களுக்கு சில பேர் இருப்பாங்க, எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன? அந்த ஃபீலிங்க்கு பேர் அவர்ஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள இருக்கிற அந்த முட்டிக்கும் எப்போ பார்த்தாலும் பேசி சண்டையாகவே வரும் அப்படின்னா ஆன்டிபத்தி ஃபீலிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எம்பத்தின்னு ஒன்று இருக்குது, எம்பத்தி சிம்பத்தி. அந்த எம்பத்தி சிம்பத்தி வந்துட்டு பாசிட்டிவான ஃபீலிங்ஸு, அதோட நேர் ஆப்போசிட் தான் ஆன்டிபத்தி. பார்த்தாலே வெறுப்பு தான் வரும், தட் இஸ் கால்ட் ஆன்டிபத்தி. ஓகேவா, ஸ்ட்ராங் டிஸ்லைக் பிட்வீன் 2 people. இதுலேயே நேற்று ஒரு வார்த்தை படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதுவும் புது வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா ஏல ஸ்டார்ட் ஆகும், ஸ்ட்ராங் டிஸ்லைக் பிட்வீன் 2 people. அது எனக்கே மறந்துடுச்சு, ஒரே நிமிஷம். அனிமாசிட்டி. ஓகேவா, அனிமாசிட்டி இங்கே இருக்குது பாருங்கள், எ ஸ்ட்ராங் டிஸ்லைக் ஆர் ஹாஸ்டிலிட்டி, அதுதான் அனிமாசிட்டி. ஓகேவா, அனிமாசிட்டி. அது இல்லாட்டி ஆன்டிபத்தி. இந்த 2 வார்த்தையுமே படிக்கலாம். அடுத்தது ஆன்டிக்வரியன். ஆன்டிக்வரியன்னா பழையங்காலத்து பொருளெல்லாம் வந்துட்டு ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்கல்ல, படிப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து ஆன்டிக்வரியன்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் நோட் பண்ணிக்கோங்க, ANTIQUARIAN, ஆன்டிக்வரியன். ஓகேவா, ஆன்டிதீசிஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஆன்டிதீசிஸ் அப்படின்னா இரவு பகல், வெளிச்சம் இருட்டு, இதெல்லாம் என்ன முரண்பாடான ஒரு விஷயங்கள் தானே, ஆப்போசிட்ஸ் தானே. தட் இஸ் கால்ட் ஆன்டிதீசிஸ். ஓகே, ஆன்டிதீசிஸ்னால் எக்ஸாக்ட் ஆப்போசிட்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ஆண்டனம். ஆண்டனம் நமக்கே தெரியும், ஆப்போசிட்டு. அடுத்தது அப்பார்த்தியட். அப்பார்த்தியட்னா என்ன அப்படின்னா எ பாலிசி தட் சஜஸ்ட் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாலிசி ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். உங்களுக்கு கனடாவில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு, அப்பார்த்தியட் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து அபாரிஜினல் பீப்புள், அபாரிஜினல்னால் நம்ம நேற்று படித்தோம், அங்கேருந்த குடிமக்களை, அங்கே அந்த மண் சார்ந்த பூர்வ குடிமக்கள் இருப்பாங்கள்ல, ஒரு டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒயிட் பீப்புள், பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு அந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த பூர்வக்குடி மக்களை வந்துட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அடிமைப்படுத்திட்டு அவங்களோட நாட்டை ஆண்டுட்டு அவங்கள வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க.
அவங்களே அடிமையாக வச்சுருந்தாங்க. அதுதான் அப்பார்த்தியட்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், நீ வந்துட்டு இந்த நாட்டோட ஆளே கிடையாது, நீ வெளியூர். அதுவும் இல்லாமல் கனடாவில் நிறைய கருப்பின மக்களும் வந்துட்டு அங்கே போய் ஸ்லேவ்ஸாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ரேசிசம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, நிறவேற்பாடு அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு பேர் அப்பார்த்தியட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் செக்ரிகேட் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேஸ். நிறம் சார்ந்து ஒருத்தவங்கள வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் அப்பார்த்தியட்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அப்பார்ட்மெண்ட் நமக்கே தெரியும். எ செட் ஆஃப் ரூம்ஸ் ஃபார்மிங் ஒன் ரெசிடென்ஸ் இன் அ பில்டிங். ஓகேவா, இதுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு 4 சைடு செவருமே நம்மள்தான் இருக்காது. இன்னொருத்தன் ரைட் சைடில் இருக்கான், ரைட் சைடு வீட்டோட செவத்தை எடுத்துக்குவான். லெஃப்ட் சைடில் இருக்கான், லெஃப்ட் சைடு வீட்டோட. நமக்கு அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் தான் நம்மளுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அப்பார்ட்மெண்ட். அடுத்தது அப்பாத்தட்டிக்னா என்ன அப்படின்னா ஷோயிங் ஆர் ஃபீலிங் நோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான் அப்பாத்தட்டிக். ஆன்டிபத்தி பார்த்தோம்ல, ஆன்டிபத்தினா என்ன, வெறுப்பாக வர்றது. ஆனால் அப்பாத்தட்டிக்னா கண்டுக்காமல் இக்னோரே பண்ணிடுறது, அதுதான் அப்பாத்தட்டிக். எந்த ஃபீலிங்குமே இல்லை, ஏன்னோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் அஸ் அப்பாத்தட்டிக். சாரி, ரோல் ஆகுது. அடுத்தது அப்பாத்தட்டிக்னா அப்ஜெக்டிவ், அப்பாத்தினா வந்துட்டு நவுனு. த ஃபீலிங் ஆஃப் நாட் பீங் இன்ட்ரெஸ்டட் இன், எந்தூசியாஸ்டிக்காக இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் சோகமாகவே இருக்கிறது, எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது, இதுதான் அப்பாத்தி. ஓகேவா, அடுத்தது அஃபேஷியானா என்ன அப்படின்னா ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்னால ஒருத்தவங்களுக்கு பேச்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அஃபேஷியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, APHASIA அஃபேஷியா. ஓகே, அடுத்தது ஏப்பியரி அப்படின்னா வந்து பீஸை வைக்கிறதுக்கு இடத்துக்கு பேர் ஏப்பியரி. ஓகேவா, இங்கே பி வந்திருக்கு பாருங்க. இதுவே ஏவியரி வி வந்துச்சுன்னா, பீக்கு எடுத்துட்டு வி போட்டிங்க அப்படின்னா அது வந்து பேர்ட்ஸ் கூடுற இடம், நிறையா பேர்ட்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு பேர் ஏவியரி. ஓகேவா, அதுவே பீஸ் நிறையா இருந்துச்சுன்னா பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏப்பியரின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை அப்பாலஜைஸ்னால் நமக்கே தெரியும், மன்னிப்பு கேட்குறது ஒரு தப்பு செஞ்சுட்டு. அடுத்தது அப்பாஸ்டசினா என்ன, அப்பாஸ்டசினா த ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் ரிஜெக்டட் யுவர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் ஆர் யுவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் அ ரிஜெக்ஷன். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு அந்த ரிலீஜன் பிடிக்கல, இல்லாட்டி ஒரு பார்ட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்பாஸ்டேட். அது வேணான்னு சொல்லிட்டு வெளியே வருது, அவ்வளோதான். ஓகேவா, அப்பாஸ்டேட் எல்லாமே ஒரே மீனிங் தான். அடுத்தது அப்பாஸ்டில் நீங்கள் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அப்பாஸ்டில்னா என்ன அப்படின்னா முன்னோடின்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு ரீஃபார்ம் மூமெண்ட்டுக்கு முன்னோடியாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறவேறுபாடுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு இப்போ நெல்சன் மண்டேலா போராடுறாங்க, ரேசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டாக நெல்சன் மண்டேலா ஆஃப்ரிக்காவில் போராடினாரு அப்படின்னா ஸோ அவர் வந்துட்டு ஒரு அப்பாசல். ஓகே, பைனியர் ஆஃப் அ ரீஃபார்ம் மூமெண்ட்டு. அடுத்தது அப்பாலிங்னா காசிங் ஷாக் ஆர் டிஸ்மே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்பாலிங் அப்படிங்கிறது வந்துட்டு காசிங் ஷாக் ஆர் டிஸ்மே, ஒரு மாதிரி உங்களுக்கு ஆச்சரியத்தையும் இல்லை பயத்தையோ வந்து கொண்டு வரும். அந்த மேட்ரை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் ஒரு தகவல் கிடச்சிதுன்னா நீங்கள் அப்போ ரியாக்ஷன் கொடுப்பீங்கல்ல, அது நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம். தட் இஸ் கால் மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்பாலிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது அப்பர்டைன் APPERTAIN. அப்பர்டைன்னா என்ன அப்படின்னா பி அப்ராப்ரியேட் ஆர் அப்ளிகபிள், ரிலேட்டபிளாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் ரிலேட்டபிளாக இருக்குன்னா அப்பர்டைனாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ரிலேட்டபிளாக இருக்கிறது ரிலேட்டட் டு. அப்பர்டைன் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த வார்த்தை வந்துட்டு எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷனோட வரும், ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன், தட் இஸ் கால்டு டு. ஓகேவா, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ஸும் அதிகமாக SSCயில் நமக்கு கேட்பாங்க. அடுத்தது அப்ளிகண்ட்னா ஒருத்தவங்க வந்துட்டு வேலைக்கு வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுவாங்களே அவங்க பேர் அப்ளிகண்ட். ஓகே, எ பர்சன் ஹூ ஃபார்மலி ரெக்வெஸ்ட் ஆர் சம்திங் எஸ்பெஷலி அ ஜாப். ஓகே, அடுத்த வார்த்தை அப்ரைசல்னா என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் அ திங்ஸ் ஒர்த். அப்ரைசல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடி ஜாபில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இயர் எண்ட் ஆனாலோ இல்லை மந்த் எண்ட் ஆனாலோ நீங்கள் நல்லா வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூடும். அப்போ உங்களுக்கு சம்பளமும் அதிகமாக இன்க்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்கல்ல, இன்க்ரிமெண்ட் தான் கைஸ் அப்ரைசல். ஓகே, ஸ்பெல்லிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, APPRAISEL. ஓகேவா, அடுத்தது அப்ரிஷியேட்னா நமக்கு தெரியும் பாராட்டுறது. நேற்று வந்துட்டு இந்த அப்ரிஷியேட் மாதிரி இன்னொரு வார்த்தை பார்த்தோம். என்ன வார்த்தை, ஒருத்தவங்கள வந்துட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஆனர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வார்த்தை பார்த்தோம். எனக்கே மறந்து போச்சு கைஸ், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஞாபகம் இருக்கும். இருங்க, அந்த வார்த்தையை பார்த்துருவோம். அனஸ்தட்டிஸ்ட், அனக்டோட், அனார்கி, தெரியல கைஸ்.
அந்த வார்த்தை வந்துட்டு நான் உங்களுக்கு ஞாபகம் தான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வார்த்தையும் வந்துட்டு வந்துச்சு. ஓகே, டு ரைஸ் இன் வேல்யூ, அவ்வளோதான். அப்போ அப்ரிஷியேட் பண்ணுறதுனா ஒருத்தவங்கள வந்து ரைஸ், அவங்களோட வேல்யூ வந்து அதிகமாக பேசுறது. ஓகே, அடுத்தது அப்ரெண்டிஸ்னால் யார்? நாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் அன் எக்ஸ்பர்ட் டு லேர்ன் அ ட்ரேட், அதுதான் வந்து அப்ரெண்டிஸ். ஓகே, ஆக்வோஃபோபியா, ஆக்வோனா வந்து தண்ணின்னு அர்த்தம். தண்ணிக்கு பயப்படுறவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்வோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை அக்வாரியம்னா எ கிளாஸ் டேங்க் வேர் ஃபிஷ் அண்ட் வாட்டர் பிளான்ஸ் ஆர் கெப்ட், அவ்வளோதான். பிளான்ஸு ஃபிஷ்ஷெல்லாம் வைக்கிறதுக்கு பேர் அக்வாரியம். அக்வானா வாட்டர்னு அர்த்தம். ஓகே, AQA, அக்வானா வாட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே அக்வான்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை இருக்குது ஏரியல், AERIAL. ஏரியல்னா காற்று சம்மந்தப்பட்டது எல்லாம் ஏரியலில் வரும், தண்ணி சம்மந்தப்பட்டது எல்லாம் அந்த ரூட் வேர்டு எல்லாமே அக்வாவில் வரும். ஓகேவா? அடுத்தது அக்வாட்டிக்னாலும் வந்துட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ், பிளான்ஸோ அனிமல்ஸோ வந்துட்டு தண்ணியில் வாழ்ந்தால் தட் இஸ் கால்ட் அக்வாட்டிக் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். அடுத்தது அரேபிள்னா என்ன அப்படின்னா சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸு க்ரோ பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அரேபிள்னா சாண்ட், சாயிலை குறிக்கிறது. அரேபிள் சாயில்னா அப்படின்னா சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்பிட்ரரினா என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் சான்ஸ் ரேதர் தென் ரீசன் ஆர் அ பிளான். ஓகேவா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பிளான் போடுறேன், நாளைக்கு வந்து கொடைக்கானல் போகிறாமா, எந்த பிளானுமே இல்லாமல் எனக்கு லீவ் கிடச்சிருக்கு, நாளைக்கு என் வேலையிலேருந்து எனக்கு டே ஆஃப், நான் வந்து கொடைக்கானல் போகிறேன், அதுக்கு ஒரு ரீசனும் இல்லை, ஒரு பிளானும் இல்லை, எனக்கு போகணும் தோணுச்சு, நான் போயிட்டேன். ஓகேவா? பை சான்ஸ் நான் போயிட்டேன், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரரி. ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு வந்து ரீசன் இல்லை, பிளான் இல்லாமல் ஒரு விஷயம் பை சான்ஸாக பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆர்பிட்ரரி. ஓகே, ஆர்பிட்ரேட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு நடுநிலைமை, ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து ரெண்டு பார்ட்டிக்கு வந்துட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்களா இருப்பாங்க. நம்மளோட லோக்கல் டேர்மில் சொல்லணும்னா நாட்டாம. ஓகே, எ பர்சன் ஹூ இஸ் சோசன் டு செட்டில் அ டிஸ்அக்ரிமெண்ட், அவ்வளோதான். டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும் ரெண்டு பார்ட்டிஸ்க்கும், அந்த பார்ட்டிஸோட டிஸ்அக்ரிமெண்ட்டை தீர்த்து வைப்பாங்க. அவங்கள பேர் என்னன்னு சொல்கிறாங்க? ஆர்பிட்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்கியாலஜிஸ்ட்னா ஹியூமனோட ஆன்டிக்விட்டிஸை படிக்கிறது தான் வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்டோட வேலை. ஓகேவா? இவங்களை வந்து இந்த பழைய பொருட்கள் இல்லை வந்து பழைய மண்ணெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிப்பாங்கள்ல, மனிதன் எப்படி வந்தான், அப்படி மனிதனோட வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்டை படிக்கிறதுக்கு பேர் ஆந்த்ரோபாலஜி, அது வேறு. ஆனால் அவனோட கல்ச்சர் என்ன, அவன் எப்படி வாழ்ந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் ஆர்கியாலஜி. ஓகேவா? ஒன் ஹூ ஸ்டடிஸ் ஹியூமனோட ஆன்டிக்விட்டிஸ், அவங்களோட பழைய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண பழைய பொருட்கள், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி அதன் மூலமாக தொல்பொருள் ஆராய்ச்சின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுதான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜி. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்கேயிக், ARCHAIC, ஆர்கேயிக்னா வழக்கத்தில் இல்லாதன்னு அர்த்தம். ஓகேவா? பழமை வாய்ந்த, வழக்கத்தில் இல்லாத. இன்னொரு வார்த்தை இருக்குது obsolete அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இதே மீனிங் தான். OBSOLETE, வழக்கத்தில் இல்லாத, வழக்கொழிந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து ஆர்கேயிக் இல்லாட்டி obsolete. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஆர்கிபெலாகோனா என்ன அப்படின்னா எ லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர் வித் மெனி ஐலாண்ட்ஸ். ஓகேவா? நிறைய ஐலாண்ட்ஸ் கொண்ட ஒரு பெரிய இதுதான் வந்துட்டு ஆர்கிபெலாகோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை ஆர்ச்சிவ்னா நமக்கே தெரியும், பப்ளிக் ஆர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர் கலெக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஆர் கவர்மெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்க இடத்துக்கு பேர் ஆர்ச்சிவ். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஆர்டர், ARDOUR. ஆர்டர்னா என்ன? ஒரு zeal and enthusiasm, எப்பயுமே ரொம்ப குதிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆர்டுவஸ்னு இன்னொரு வார்த்தை இருக்குது, ARDUOUS, ஆர்டுவஸ்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எப்பயுமே ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு பேர் ஆர்டுவஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆர்டுவர். ஓகேவா? zeal ஆர் burning enthusiasm, பேஷனோடு இருக்கிறது, எப்பயுமே ஜோவியலாக ஜாலியாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள தான் வந்துட்டு இந்த ஆர்டுவஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை ஞாபகம் வந்துருச்சு, நான் இங்கே சொன்னேன்ல அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அக்கலேடு. படித்தோம்ல, ACCOLADE, அக்கலேடு. எத்தனை பேத்துக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அக்கலேடுனா என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள வந்துட்டு அவங்க பண்ண விஷயத்துக்காக அவங்கள வந்து ஆனர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரத்தன் டாட்டாக்கு வந்துட்டு
ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து ஆர்டர் ஆஃப் சம்திங் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. நரேந்திர மோடிக்கு வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆஃப் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் கிடைச்சிது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சர்வீஸ்க்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறாங்களா, இதுக்கு பேர் தான் அக்காலேட். ஓகேவா, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டுட்ருக்காங்க. அடுத்த வார்த்தை அரேனா. ஆர்டோஸ் பார்த்தாச்சு. அரேனானா என்ன, ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் வந்துட்டு ஒரு 2 மாடையோ இல்லை 2 மனுஷனையோ விட்டு சண்டை போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. தட் இஸ் கால்டு அரேனா. ஓகேவா, அந்த பிளேஸ்க்கு பேர் அரேனா. ஓகே, எ பிளேஸ் வேர் ஃபைட்ஸ் டேக் பிளேஸ், எ பிளேஸ் ஆர் சீன் ஆஃப் ஆக்டிவிட்டி, டிபேட் ஆர் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது போயிட்டுருக்கும். இது வந்து பழைய காலத்தில் கிரீஸ்லலாம் வந்துட்டு நிறைய அரேனாஸ் வந்து இருந்திருக்கு. இப்போயும் நிறைய அரேனாஸ் இருக்குது, ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்தது அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா வந்து கவர்மெண்ட் நோபிள்ஸ், ஐ மீன் கிங் அண்ட் குயின் ரூல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அரிஸ்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆர்சினல்னா இந்த ARS நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. ARS இந்த ரூட் வேர்டு வந்தாவே நெருப்பு சம்பந்தமாக வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஆர்சினல்னா பாருங்க, எ மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் வேர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அதர் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு. மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், குண்டு, அப்புறம் வந்து துப்பாக்கி, இதெல்லாம் என்ன பண்ணா இதெல்லாம் ஷூட் பண்ணால் ஃபயர் தானே வரும். அப்போ அது ரிலேட்டடான ஆர்ம்ஸு அண்ட் அம்யூனிஷன்னா வந்து ஷூட் பண்ணுற எல்லா கன்ஸு எல்லாத்தையுமே மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் ஆர்சினல். இது ரொம்ப ரிப்பீட்டடான வார்த்தை. ஓகேவா, அடுத்தது ஆர்சன். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ARSONல வருதா. டெலிபரேட்லி ஆர் மேலிஷியஸ்லி செட் சம்திங் ஆன் ஃபயர், எரிச்சு விட்டுறது, பற்றி விட்டுறது, எரிச்சு விட்டுறது, இதுக்கு பேர் ஆர்சன்னு சொல்லுவாங்க. அந்த பற்றி விடுறாங்கல்ல அந்த பர்சனுக்கு பேர், அந்த இல்லீகலாக கிரிமினல் ஹூ இல்லீகலி செட்ஸ் ஃபயருக்கு பேர் அர்சானஸ்ட். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஆகாத ஒரு பர்சன் இருக்காங்க, நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கீங்க. அந்த பர்சன் என்ன பண்ணிடுறாங்க, உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேக்ட்ரியை பற்றி விட்டுறாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு பேர் அர்சானஸ்ட், அவங்க பண்ண ஆக்டுக்கு பேர் ஆர்சான். ஓகேவா, அடுத்தது ARS ஆர்சனோஃபோபியானா என்ன, நெருப்பு பார்த்தா பயம் வர்றது. இதுவே இன்னொரு வார்த்தை படித்தோம், ஞாபகம் இருக்கா, பைரோமேனியானா அவங்களுக்கு வந்துட்டு ஃபயரை மூட்டி விடுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, பைரோமேனியானா PYROME, பைரோனாலும் மோஸ்ட்லி ஃபயர் ரிலேட்டட் வார்த்தை தான் வரும். ஆர்ஸ் பைரோ, இந்த 2 வார்த்தையும் மோஸ்ட்லி ஃபயர் ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா, இந்த 2 வார்த்தைக்கு மீனிங் என்ன, ஃபயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெருப்பு. பைரோமேனியானா ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நெருப்பு மூட்டுறது ரொம்ப பிடிக்கும், அந்த இதுக்கு தான் வந்து இந்த மீனிங் வரும். ஓகேவா, அடுத்தது ஆர்டிகுலேட்னா கிளியராக பேசுறது. இப்போது நான் சில இடத்துல திக்கு பண்ணுறேன்ல, திக்கி பேசுகிறேன்ல, இதெல்லாம் பேசாமல் ஒரு மாதிரி தெளிவாக நீங்கள் உங்களோட தாட்ஸ் எல்லாம் போட்டு தெளிவாக எந்த திக்கல் தடங்களுமே இல்லாமல் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணி பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, குட் அட் எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ் ஃபீலிங்ஸ் கிளியர்லி இன் வேர்ட்ஸில் கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியறதுக்கு பேர் ஆர்டிகுலேஷன்னு சொல்லுவாங்க. அதுவே அட்ஜெக்டிவ் வந்துட்டு ஆர்டிகுலேட். ஓகேவா, ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி அண்ட் கொஹிரண்ட்லி, எலக்வெண்ட்டாக பேசுவாங்க. நம்ம நேற்று பார்த்தோம்ல எலக்வெண்ட் அப்படின்ற வார்த்தை, ஃப்ளூயண்ட்டாக பேசுறது தான் எலக்வன்சி, ஆர்டிகுலேஷன். ஓகேவா, அந்த நவுன்னா ஆர்டிகுலேஷன். ஓகே, அடுத்தது ஆர்டிஸ்ட். நமக்கே தெரியும், இப்போ வந்து தாஜ்மஹாலை கட்டினது வந்துட்டு ஷாஜஹான் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட், ரியல் ஆர்டிஸ்ட் யார், அதோட கொத்தனார் தான் அதோட ஆர்டிஸ்ட், ரைட்டா. அடுத்து வந்து அசெட்டிக்னா என்ன, அசெட்டிக்னா வந்து முனிவர் வாழ்க்கை வாழ்றது. ஓகே, முனிவர் வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் என்ன சொல்லுவாங்க, அசெட்டிக்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ டினைஸ் ஒன் செல்ஃப் ஆர்டினரி பாடிலி ப்ரெஷரில் எதுவுமே எடுத்துக்கலாமல் ரொம்ப ஒரு ஹோலியான லைஃப் வாழ்வாங்க. ASCETIC, அசெட்டிக். ஓகேவா, அடுத்தது ஆஸ்கிரைப்னா என்ன, இது புது வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு ஆட்ரிபியூட் காஸ் ஆர் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம்திங். ஆஸ்கிரைப் அப்படின்னா ஒருத்தவங்கள மாதிரியே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அப்போ இந்த பிரியங்கா மாதிரியே நீங்கள் அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆஸ்கிரைபாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஆஸ்கிரைப்னு அர்த்தம். ஓகேவா, அது உருவத்தின் வடிவுன்னு இல்லை, கேரக்டர் வடிவில் இருந்தாலும் அதுக்கும் வந்துட்டு ஆஸ்கிரைப்னு யூஸ் பண்ணலாம். அடுத்த வார்த்தை ஆஸ்கான்ஸ்னால் என்ன அப்படின்னா நேஷன்ஸ் that do not trust each other or look upon each other. ஃபார் எக்ஸாம்பிள், 2 நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வந்துட்டு அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, ஆஸ்கான்ஸில் தான் இருக்காங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க இவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பயுமே 2 பேரும் முட்டிக்கிட்டே இருக்கும். 4-5 வார்த்தை படித்து வச்சுருக்கோம். அனிமாசிட்டி,
அவர்ஷனு அடுத்தது இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தோம், அவர்ஷனு, அனிமாசிட்டி, அப்புறம் ஆன்டிபத்தி, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் ஆஸ்கன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது 2 கண்ட்ரிஸ்க்கு இடையில இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ்கன்ஸ். ஓகே, இப்போது நம்ம அப்படியே பினாக்கல் சைடு போவோமா? ஓகே, வாங்க படிக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை இதில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கைஸ். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க படிப்போமா? சிஜிஎல் டயர் 2ஓட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, பிளேஸ் ஃபார் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கிரானரின்னு பேர். ஓகேவா, அடுத்தது கிரானரியிலே வந்துட்டு அதில் 4 வார்த்தை இருக்குது. அந்த 4 வார்த்தைக்கு மீனிங் பார்த்துடலாம். கிரானரினா பிளேஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸு. அடுத்தது ஏபியரினா இப்போ தானே பார்த்தோம், பீஸ் எல்லாம் கூடி தங்க இடம் பேர் ஏபியரி. அதே ஆர்ச்சிவ் அப்படின்னா இதுவும் பார்த்துட்டோம் நம்ம. பார்த்தீங்களா, 3 வார்த்தை நம்ம இப்போ படித்ததுலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷனாக. ஆர்ச்சிவ்னா வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு பேர். ஓகேவா, டார்மிட்டரிங்கிறது புது வார்த்தை. ஹாஸ்டல் தான் டார்மிட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எ லார்ஜ் பெட்ரூம் ஃபார் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் அ ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூஷன். ஸ்கூல் ஹாஸ்டல் ஆர் காலேஜ் ஹாஸ்டலில் தான் வந்து டார்மிட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள். எபிலிட்டி டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹர் செல்ஃப் கிளியர்லி இன் ரைட் அண்ட் ஸ்பீக்கிங். இப்போ தானே பார்த்தோம். ஆன்சர் என்ன? ஆர்டிகுலேஷன். ஓகே, அடுத்தது இந்த 3 வார்த்தைக்கு மீனிங் பார்த்துடலாமா? ஆர்டிகுலேஷன்னா பார்த்துட்டோம். கொஹிரன்ட்னா வந்து கண்டினியூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் ரவுண்ட் போட்டுக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூவாக பண்ணிகிட்டே வரேன்னா கொஹிரண்ட்டாக இருக்கா இந்த ரவுண்டு. அதுவே கொஹிரண்ட்னா கன்சிஸ்டன்ட்னு அர்த்தம். எக்ஸ்பிரஸிங் ஆஃப் பீங் எக்ஸ்பிரஸ்ட் இன் அ கிளியர். கொஹிரண்ட்னா கண்டினியூஸ், கிளியர்னு அர்த்தம். இன்கொஹிரண்ட்னா வந்துட்டு கண்டினியூ இல்லாமல் இருக்கிறது, ஆப்போசிட். அடுத்தது மம்பிளிங்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பேசிக்கிறேன், இது மாதிரி பேசினா திஸ் இஸ் கால்டு மம்பிளிங். ஓகேவா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு புரியல, நான் டக்குன்னு அன்கிளியராக பேசிட்டேன். ஓகேவா, பேசவே இல்லை அது ஆக்சுவலி, பட் பேசினதும் உங்களுக்கு கிளியராக பேசாமல் டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு மம்பிளிங். ஓகே, ஸ்பீக்கிங் ஆர் ஸ்போக்கன் இன் அ குவைட் இன்டிஸ்டிங்க்ட் வே. ஓகே, அடுத்த வார்த்தை ரேம்பிளிங்னா வந்துட்டு லென்தி ஆர் கன்ஃபியூஸ்ட் ஆர் இன்கான்சிக்வென்ஷியலாக இருக்கிறது. ஒருத்தவங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீச் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்பீச் வந்துட்டு உங்களுக்கு புரியவே இல்லை, லாங்காக ஏதோ நிறைய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி, பெரிய வார்த்தையெல்லாம் புரியாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி டாட்டு ஒரு மூச்சு கூட விடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசினாங்க அப்படின்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதானே. சில மேக்ஸ் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு போர்டில் வந்துட்டு கொஷின் சால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு புரிஞ்சதோலையே நமக்கு சுத்தமாக புரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரேம்பிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அது வந்து ரைட்டிங்லேயும் இருக்கலாம், ஸ்பீச்லேயும் இருக்கலாம். ஓகே, இப்போ இது 20 கொஷின்ஸ் பார்த்துட்டு சிபிஓ டயர் 1ல் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, the pandemic deeply affected small business owners as they have no means of livelihood left. காசுக்கே வழி இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அவங்க பேர் பாப்பர்னு அர்த்தம். ஓகே, பாப்பர்னா ரொம்ப காசுக்கே வழி இல்லாமல் இருக்கவங்க. இந்த 3 வார்த்தையோட மீனிங்கை கீழே பார்க்கலாம். ஒர்க்கிங் ஆர் ஆப்ரேட்டிங் குயிக்லி ஆர் எஃபெக்டிவ்லி இன் அன் ஆர்கனைஸ்டு வே. ரொம்ப கரெக்டான டைமில் வந்துட்டு வேலையை பார்த்து முடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறது பேர் எஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஓகேவா, கரெக்டாக இருக்கிறது. அடுத்தது எ பர்சன் என்கேஜ்டு இன் ஆர் ட்ரெயின்டு ஃபார் ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு தயாராகிறதுக்கு பேர் என்ன? ஆஸ்ட்ரானட். ஓகே, அடுத்தது ஹவு டிட் யூ பிகம் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் த ஆர்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ரைட்டிங்கை பியூட்டிஃபுல்லாக எழுத தெரிஞ்சவங்களுக்கு பேர் என்ன? ஈஸி பீசி, கேலிகிராஃபி தானே, நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 4 வார்த்தைக்கும் மீனிங் பார்த்துடலாமா? இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். 17 நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். பாப்பர் பார்த்துட்டோம். பாப்பர்னா நோ மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் லெஃப்ட், ரொம்ப புவராக இருப்பாங்க, காசுக்கே வழி இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காங்க, பேர் என்ன? புவர் ஆர் பாப்பர்னு சொல்லுவாங்க அவங்கள. அடுத்தது ஒர்க்கர் நமக்கே தெரியும், வேலை பார்க்குறவங்க. மேசன்னா கொத்தனார். அன்எம்ப்ளாய்டுனா வந்துட்டு வேலையே இல்லாமல் இருக்கவங்க அன்எம்ப்ளாய்டு, என்ன மாதிரியான கைஸ். அடுத்தது வந்துட்டு எஃபிஷியன்ட் பார்த்தோம், ரொம்ப கம்மியான டைமில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி
அப்படின்னா கரெக்டாக அவங்க வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எஃபெக்டிவாக வேலை பார்த்துருக்காங்க. எஃப்யூசிவ் இது ரொம்ப பொது வார்த்தை, இம்பார்ட்டன்ட். எஃப்யூசிவ் பாருங்க, எக்ஸ்பிரசிவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மனசார சொல்கிறேன் தம்பி, நீங்கள் 100 வருஷம் வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு பெரியவங்களை பார்த்து உங்களை சொன்னாலோ, இல்லை ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, அவங்கள வந்து உங்களை மனசார பாராட்டுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, எஃப்யூசிவாக அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு தராங்க. தட் இஸ் கால்ட் எஃப்யூசிவ். ஓகே, இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ஞாபகம் இருக்கும். எஃப்யூசிவாக என்னை வந்து ஒருத்தவங்க எனக்கு பாராட்டினாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா கவரிங் ஆர் அஃபெக்டிங் அ லார்ஜ் ஏரியா. ஓகே, ரொம்ப பெரிய ஏரியா. இப்போ நான் இந்த பெரிய ரவுண்டாக போடுறேன் அப்படின்னா எக்ஸ்டென்சிவாக நான் வந்துட்டு ஒரு பெரிய இதாக போட்டிருக்கேன், ரவுண்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். கிறுக்கி வச்சுட்டேன், சாரி. கவரிங் ஆர் அஃபெக்டிங் அ லார்ஜ் ஏரியா, ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது தான் வந்து எக்ஸ்டென்சிவ்னு சொல்லுவாங்க. சாரி சவுண்டுக்கு. அடுத்தது எக்ஸலண்ட். எக்ஸலண்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். ஓகேவா, எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்க அதவங்க தான் எக்ஸலண்ட்டு. அடுத்தது ஆஸ்ட்ரோனட்னா தெரியும், ஸ்பேஸ் ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகுறவங்க. ஆஸ்ட்ரோனாமர்னா செலஸ்டியல் பாடிஸை பற்றி படிக்கிறவங்க, கேலக்சிஸு, ஸ்டார்ஸு, பிளானட்டை பற்றி படிக்கிறவங்க ஆஸ்ட்ரானமர். ஆஸ்ட்ராலஜர் வேறு கைஸ். ஆஸ்ட்ராலஜருங்கிறவங்க ஜாதகக்காரங்க, அவங்க வேறு. ஆஸ்ட்ரானமர் அப்படின்னா வந்து உண்மையாலுமே ஸ்பேஸை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரானமர்னு பேர். ஓகேவா. அட்ராஷியஸ். அட்ராஷியஸ் அப்படின்னா இங்கே ஒரு லோக்கலில் ஒரு கை இருக்கான், இப்போ ரொம்ப அட்ராஷியஸான ஒரு கை, ரொம்ப ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான், எக்ஸ்ட்ரீம்லி க்ரூயல் அண்ட் ப்ரூட்டலாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா that is called atrocious behavior or atrocious activity. ஓகே, அடுத்தது astute. இந்த வார்த்தை ரொம்ப புது வார்த்தை, தெளிவாக பாருங்கள். இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்க வார்த்தையும் கூட நமக்கு. ஆஸ்டியூட்னா ஹேவிங் த எபிலிட்டி டு அக்யூரேட்லி அசஸ். நம்ம நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குது, அக்யூமென் அப்படின்னு. அக்யூமென்னா என்ன, அவங்க வந்து கரெக்டாக ACUMEN கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, அவங்க முடிவு சரியானதாக இருக்கும். அதே பர்சன்ஸ் தான் ஆஸ்டியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹேவிங் த எபிலிட்டி டு அக்யூரேட்லி அசஸ் த சிச்சுவேஷன். ஆனால் ஆக்யூமெனுங்கிறவங்களுக்கும் ஆஸ்டியூட்டுங்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆக்யூமெனுங்கிறவங்க ஒரு முடிவை கரெக்டாக எடுப்பாங்க. ஆஸ்டியூட்டுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு, குழப்பம் நடந்துட்டுருக்கு, இந்த சிச்சுவேஷன் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம், எப்படி இந்த சிச்சுவேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு லாபகரமாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறவங்க. அக்யூமெனுங்கிறவங்க பாசிட்டிவான மீனிங்கில் வருவாங்க. அதுவே ஆஸ்டியூட்டுங்கிறவங்க கன்னிங்காக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு உடையவங்களாக இருப்பாங்க. அதுதான் ஆஸ்டியூட். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க, தனக்கு லாபம் வரணும்னு நினைப்பாங்க, அதுதான் ஆஸ்டியூட். ஓகேவா. அக்யூமெனுக்கும் ஆஸ்டியூட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். பட் ரெண்டு பேருமே வந்துட்டு முடிவெடுக்கிறது கரெக்டாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. அடுத்தது வந்து கேலிகிராஃபி. கேலிகிராஃபி பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கோடு இருக்கிறது. லெக்சிகோகிராஃபி நமக்கு தெரியும், டிக்ஷனரிஸை பற்றி வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனாக வச்சுருந்தாங்க, டிக்ஷனரி எழுதுகிற ப்ரொஃபஷனாக வச்சுருந்தாங்க, ரைட்டிங் டிக்ஷனரி ப்ரொஃபஷனாக வச்சுருந்தாங்கன்னா என்ன, லெக்சிகோகிராஃபி. அடுத்தது கிராஃபாலஜி, ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன, கிராஃபாலஜி. இது ரீசெண்டாக நிறையா வாட்டி கேட்டுட்ருக்காங்க. லெக்சிகோகிராஃபி ரொம்ப எஸ்எஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. லெக்சிகோகிராஃபி, கேலிகிராஃபி, கிராஃபாலஜி, டெமோகிராஃபி, இந்த 4 வார்த்தையுமே வந்து எஸ்எஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேலிகிராஃபினா ஹேண்ட் ரைட்டிங் பற்றி படிக்கிறது, லெக்சிகோகிராஃபினா டிக்ஷனரிஸை ரைட் பண்ணுறவங்க பேர் லெக்சிகோகிராஃபர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவே வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி படித்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் கிராஃபாலஜி. ஓகே, பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறவங்களுக்கு பேர் கேலிகிராஃபர்னு பேருது. அதுவே ஹேண்ட் ரைட்டிங் பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் என்ன, கிராஃபாலஜின்னு அர்த்தம். ஓகேவா, படிக்கிற அந்த படிப்புக்கு பேர். அடுத்தது ஹியூமன் பாப்புலேஷனை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி எடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் டெமோகிராஃபி. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டெமோன்ற வார்த்தை வந்தாலே டிஇஎம்ஓன்ற வார்த்தை வந்தாலே மோஸ்ட்லி வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடாக வரும். ஓகேவா, டெமோகிராஃபினா பாப்புலேஷன், ஹியூமன் பாப்புலேஷன் ரிலேட்டடாக படிக்கிறது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள், எப்படி நான் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கணும். ஓகே, பாய்.